ஹாய்ப்பா வியாழக்கிழமை ஆயிட்டாவே வீட்டில் நிறைய வேலை இருக்கும். காரணம் என்னென்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை வீடு கழுவணும், துணி துவைக்கணும், லொட்டு லொஸ்க்கு எல்லா வேலையும் இருக்கும். அதே மாதிரி நேற்று நம்ம வீட்டில் என்னென்ன வேலை நடந்துச்சு அப்படின்றத சின்ன மினி விளாக் பார்த்துடலாமா? காலையில் ஆஸ் யூஷுவல் 4 o'clock எழுந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பைரவருக்கு நம்ம ஃபுட்டும் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, சத்து மாவு கஞ்சி, மாம்பழம், குக்கும்பர், அப்புறம் ஒரு வாழைப்பழம். இதுதான் பாப்பாவுக்கு கொடுத்தேன். நானும் இது தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டே இருந்தேன்னா, சரி நம்ம இப்படியே உட்காந்தா வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. 4 மணிக்கே நான் துணியை மிஷினில் போட்டு விட்டுட்டு தான் நான் பூஜை பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ துணியை துவைச்சிருச்சா சரி காய போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிற வெயிலுக்கு கரெக்டாக ஒரு 11 12 மணிக்கெல்லாம் துணி காஞ்சிரும். அப்படியே அதையும் தூக்கி எடுத்து மடித்து வச்சிடலாம். அப்போ வேலையோட வேலை அதுவும் முடிஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு துணியை தாங்க காய போட்டேன். துணியை காய போட்டுட்டு அப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதால நம்ம உப்பு ஜாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு சுக்கிர உரையில் உப்பு, புளி, மிளகா வத்தல் எல்லாமே வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். அதுவும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த வாரம் என்னாச்சு, இந்த மாதம் என்னாச்சு அப்படின்னா, போன மாதம் ஊருக்கு போனதுனால 2 மாதம் கணக்கில் இதை நான் க்ளீன் பண்ணாமலே வச்சுட்டு ஒரு மாதிரி பிசு பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. அப்படியே வேலையோட வேலையாக இதையும் க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு தொடச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா உப்பு, புளி, மிளகா வத்தல் போட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இதையும் கையோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கறி துணி இருக்குது பாருங்களேன். ஐயோ, கறி துணி எத்தனை இருந்தாலும் நம்ம கைக்கு வாட்டமாக எது குடிக்கிறோம், டக் டக் டக்குன்னு அதை இழுத்து போட்டுடுறோம். 2 3 ஆகிடுது. அதனால் கறி துணி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை என்ன பண்ணியிருந்தேன்னா, கொஞ்சம் வார்ம் வாட்டரில் விம் லிக்விட் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 3 கறி துணி ஆயிடுச்சு. அதையும் கடன்னு அலசி போட்டுட்டு அதையும் காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சமைக்கணும் இல்லைங்களா? லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனையாக இருந்தது. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் வல்லாரக்கீரை இருந்தது. அதை பிடுங்கி பருப்பு போட்டு வல்லாரக்கீரை பருப்பு கடையல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி தான் இருந்தது. அது கூட நம்ம பருப்பு போடுவோம்ல, ஸோ சரியாக போயிடும். பொதுவாகவே வல்லாரக்கீரை மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன், அது நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நம்ம எப்போயுமே பருப்பு கடைவோம்ல, நீங்கள் எப்படின்னு கடைவீங்கன்னு தெரியல. நான் இந்த இப்போ பண்ணுறேன் பாருங்களேன், பருப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் இது வளர்க்கிற கொஞ்சம் இருக்குதுல்ல, அதையும் போட்டுட்டு நல்லா வேக வச்சு ஒரு 2 விசில் நல்லா சூப்பராக பூ போல் வெந்துடும். அதுக்குள்ளே கடுகு, உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு சீரகம் கொஞ்சம் நசுக்கி போடணும். போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, வல்லாரக்கீரை அப்புறம் பருப்பு, அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படியே சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்க அந்த இலையாக இருந்தது அப்படின்னா அவங்க அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் லஞ்ச் பண்ணேன். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு லைட்டாக மழை விழுந்துச்சு. சரி பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜியும் காஃபியும் கொடுத்து வியாழக்கிழமைக்கு பை பை காமிச்சு அனுப்பியாச்சு. ஓகேங்க, பாய்.